அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் மறுமையில் மனிதனுக்கு கேள்வி கணக்கு கேட்க போகும் பொழுது அப்போ அந்த மனிதன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய திருமறையில் எல்லாம் சொல்லி காட்டும் பொழுது அவனுடைய வாய்க்கு நான் என்ன செய்வேன், பூட்டு போட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் அல்லான்னு சொன்னால், அவனுடைய தோல் பேசும், அவனுடைய தோல் பேசும், அவனுடைய தொடை பேசும் அப்படின்னு சொல்லி காட்டும். இப்போ அந்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டும் பொழுது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி காட்டும். இன்றைக்கு தோலை நம்ம எப்படி பேசணும்னு சொன்னால், நம்ம நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லை. ஆனால் அந்த காலத்தில் எந்த அறிவியல் இல்லாத சூழ்நிலையில் இதை நம்ம எந்த அளவுக்கு நம்பியிருப்போம் அப்படிங்கிறதுல. ஆனால் இன்றைக்கி அறிவியல் ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சாதாரணமாக இந்த ஏரில் நம்ம பேசக்கூடியது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, எங்கேருந்தோ ஒரு ஃபோன்லேருந்து பேசுகிறோம், இன்னொரு ஃபோனில் எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லாமல் வேவ்லேயே என்ன செய்யுதுன்னு சொன்னால், காற்றுலேயே காற்றாலைகள் மூலியமாக பரவி இன்னொரு இடத்துல நம்மளுக்கு ரிசீவ் ஆகுது, கேட்குது, நம்ம பார்க்க முடியுது. அது ஒரு பிளாஸ்டிக்கு, ஒரு சின்ன இரும்பு, ஒரு சின்ன சின்ன கருவிகள், காப்பர், இதையெல்லாம் வச்சு செய்யப்படக்கூடியது. ஆனால் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்காங்க, நம்முடைய தோல் இன்னைக்கு அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, நம்முடைய தோல் நம்ம பேசக்கூடியதை, சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ரிசீவ். அப்போ நாளைக்கு அல்லாஹ் பேச சொல்ல போகும்பொழுது இந்த தோல் என்ன செய்யும், பேசும் அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் என்ன, நம்ம அந்த உடம்போடு அந்த தோல் பேசும்போது, தொடை பேசும்போது எனக்கும் என் உடல் உறுப்புகளுக்கும் உள்ள கான்வர்சேஷன் எல்லாம் சொல்லி காட்டுறேன். அப்போ ரிசீவ் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் அதை ரிசீவ் பண்ணுது, அதை அப்சர்வ் பண்ணுது, அதை ரெக்கார்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ் இடத்துல நம்ம நடந்து கொள்கிறோம், நம்முடைய நன்மை தீமைகளை நம்ம கவனித்து அல்லாஹ் மேலே உள்ள அச்சத்தில் மிகுந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாக நம்ம ஆகணும். இதையெல்லாம் கருத்தில் வைத்துக் கொள்ளணும். அல்லாஹ் கிருபை செய்வானாக, நம்மளை பாதுகாப்பானாக, நம்மளை வெற்றியடைய கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.